ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பலூன் ஷூட் கேம் வச்சுருக்காங்களாம். அதை வந்து எவிட்டாக்க சொன்னாங்க நம்மலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் டின்ட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன் இந்த பலூன் பஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் கூடவே வந்து பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். சரியா? கிறிஸ், அந்த இடம் வந்துச்சு. கிறிஸ், மெதுவா இறங்கு. போன மாட்டி வேற கீழே விழுந்துடாத. நீ மெதுவா இறங்கு. டென்ட்டு என்னாச்சு உனக்கு? நீ வண்டியிலே உக்காந்துட்டு இருக்க, கீழே இறங்கலையா? சீக்கிரமாக இறங்கு. நம்ம புதுசாக வந்திருக்க இடத்துக்கு வந்தாச்சுல்ல, நம்ம சீக்கிரமாக சுற்றி பார்க்கணும், விளாட்ணும், நிறைய இருக்குல்ல. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. கிறிஸ், அங்கே பாரு, பலூன்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த பலூன்ஸை தான் நம்ம ஷூட் பண்ணணும் போல. அந்த அங்கிள் கையில் வேற துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி வச்சு தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். பாரு, ஒரு பெரிய பலூன் மட்டும் இருக்குது நடுவில். அந்த பெரிய பலூனை சுட்டா என்ன கிஃப்ட் தருவாங்கன்னே தெரியலையே. இங்கே பாரு, நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது. இங்கே பெரிய பெரிய பாக்ஸ்லலாம் கிஃப்ட் இருக்குது. இப்போ இங்கே வர ஒரு பொம்மை வேற தங்க போட்டிருக்காங்க பாரு கிறிஸ். அந்த பொம்மையை எப்படியாவது நம்ம கிஃப்ட் வின் பண்ணியே ஆகணும். இங்கே பாரு, நிறைய கிஃப்ட்ஸ் வேற இந்த செயின் மாதிரி போட்டிருக்காங்க பாரு. கோழி, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் அது என்னது, ஸ்ட்ராபெர்ரி, பைக்கு. ஏய், சூப்பராக இருக்குது. இது என்ன வயலின் தானே அது? ஆமாம், இது கூட இருக்கு பாரு. ஜாய், நீ இருக்கியே, அது உனக்கு வயலினா தெரியுதா பார்த்தா? அது வயலினா கேட்குறேன். அது கிட்டாருக்கு வயலினுக்கு கூட உனக்கு வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தியா, ஜிராஃபி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிங்க் கலரில் பைக் இருக்குது, இங்கே ப்ளூ கலரில் பைக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தியா, கலராக இருக்க ரெயின்போவும் இருக்குது. இந்த ரெயின்போலாம் சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராயிங் புக்கில் வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதே ஒரு கிஃப்டாக கிடச்சிருக்கு. இதை பார்த்து நம்ம கலர்லாம் டவுட் வந்துச்சுன்னா கூட இதை பார்த்து நம்ம கலர் அடிச்சுக்கலாம். இதில் ஸ்ட்ராபெரி பார்த்தியா, எப்போவுமே சாப்பிட்றேன்றீங்க. இந்த ஸ்ட்ராபெரி கிடச்சாக்கா இதையே கூட கச்சி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். வாழைப்பழம் இருக்குது. அப்புறம் கூட ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதோட பார், என்ன இதை கவனிச்சிங்களா நீங்கள் கிஃப்ட்டு பார்த்தீங்களே தவிர இந்த பல்லி மிட்டாயை பார்த்தீங்களா? பல்லி மிட்டாயை பாருங்கள், கலராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த சக்கரை மிட்டாய் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் மிட்டாய் இருக்குது. இந்த சாக்லேட்டெல்லாம் நம்ம ஷூட் பண்ணி சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அந்த அங்கிள்கிட்டேருந்து நம்ம பேசி கண்ணை வாங்கி டப்புன்னு எல்லா பலூனையும் போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு இந்த சாக்லேட்ஸு, கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? என்ன கிறிஸ், நீ டப்புன்னு ஷூட் பண்ணுவியா? நான் கூட நல்லா ஷூட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பாப்போம், இந்த பெரிய பலூனை தான் நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே. நீ அப்போ அந்த பெரிய பலூனுக்கு தான் பிளான் போட்டு வச்சுருக்கியா ஷூட் பண்ணலான்ட்டு? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த நாட் 7 இருக்கிற வரைக்கும் அந்த துப்பாக்கியை எடுத்த நான் இந்த பெரிய பலூனை ஷூட் பண்ணாமல் விட மாட்டேன். நாட் 7 பார்த்துருப்பேன். இப்போ நீ வெர்ஷன் 2.0 நாட் 8 பார்க்க போகிறேன். இப்போ பார், நான் சுட போகிறதுல இந்த பெரிய பலூனில் சின்ன பலூன்லேருந்து எல்லாம் தெரிச்சு வெடிக்க போகுது. என்ன கிறிஸ், நீ லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிற? எல்லா பலூனையும் நான் தான் அடிப்பேன், பார்க்குறியா? எனக்கு தான் எல்லாமே தெரியும். நீ சின்ன பையன், உனக்கு கன் பிடிக்க கூட தெரியாது. பசங்களா, சண்டை போடாதீங்க. ஏன் சண்டை போடுறீங்க? இது விளையாட்டு தானே. நீ எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. ஒருத்தருக்கும் 3 சான்ஸ் தருவேன். நீங்கள் ஜாலியாக விளாட்லாம். இந்த கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணி விளாட்னீங்கன்னா தான் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ண முடியும். ஓகேவா? பெஸ்ட் ஆஃப் லக். அங்கிள், இந்த கேமை எப்படி விளாட்ணும் அங்கிள்? இந்த கேமை எப்படி விளாட்றதுன்னு சொல்லுங்களேன். இங்கே பாரு தம்பி, இந்த கேமோட ரூல்ஸை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கணும். சரியா? இதில் என்னென்னா, இதில் இருக்க 3 சான்ஸ் உங்களுக்கு நான் தருவேன் ஒருத்தருக்கும். இந்த 3 சான்ஸில் நீங்கள் ஒரே ஒரு பெலூன் தான் உடைக்கிறீங்கன்னா, இங்கே மேலே இருக்க கிஃப்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிஃப்ட்ஸில் எதனா ஒரு கிஃப்ட்டு தருவேன். அதேமாரி 3 சான்ஸில் நீங்கள் 2 பெலூன் தான் வெடிக்கிறீங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்க சாக்லேட்ஸில் ஏதோ ஒரு சாக்லேட் உங்களுக்கு கிஃப்டாக தருவேன். அதேமாரி 3 சான்ஸில் 3 பெலூனுமே நீங்கள் வடிச்சிட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்க கிஃப்ட்ஸில் ஏதோ ஒரு ஆச்சு உங்களுக்கு தருவேன்.
இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நீங்கள் வந்து இந்த பெரிய பெலூன் ஒன்றும் சின்ன பெலூன் ரெண்டும் அப்படின்னு உடைச்சிட்டிங்கனாக்கா இந்த மேலே இருக்க டாய்ஸில் ஒன்றும் இந்த சாக்லேட்டில் இருக்க ஒரு டாய் ஒன்றும் இந்த கிஃப்டில் ஒன்றுன்னு 3 கிஃப்ட்டும் இந்த 3 சான்ஸில் 2 சின்ன பெலூன் ஒரு பெரிய பெலூன் உடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்பெஷல். இதில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு உங்ககிட்ட தான் இருக்குது. ஜாய் ஜாய், நான் ஃபர்ஸ்ட் விளையாடுறேன். நான் அந்த பெரிய பலூனை ஏம் பண்றேன், இல்லனா 2 சின்ன பலூனையாவது ஏம் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் விளையாடுறேன், ஓகேவா? பசங்களா, ஃபஸ்ட்டு 2 சின்ன பலூன் அடிச்சுட்டு தான் பெரிய பலூன் அடிக்கணும். 3rd சான்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டே பெரிய பலூன் அடிச்சிட்டிங்கன்னா, அப்படி சப்போஸ் நீங்கள் 2nd சான்ஸ்லேயும் 3rd சான்ஸ்லேயோ நீங்கள் சின்ன பலூன் அடிக்க மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்காது, அடுத்து வரவங்களுக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு சின்ன பலூன்ஸ்க்கு ஏம் பண்ணுங்கள். இல்லை கான்ஃபிடெண்ட்டாக அவங்களால அடிக்க முடியும்னா பெரிய பலூன் அடிச்சுட்டு, ஆனால் கண்டிப்பாக 2 பலூன் அடிக்கணும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு அந்த சான்ஸ் பெரிய பலூன் சான்ஸ்ன்றது யாருக்கும் கிடைக்காம போயிடும். கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பெரிய பலூன் அடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பலூனை தான் அடிக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காம போயிட போகுது, எந்த கிஃப்ட்டும் கிடைக்காம போயிட போகுது. ஃபஸ்ட்டு எல்லாரும் சின்ன பலூன் கேம் பண்ணுங்க. டின்ட்டு நீ ஃபஸ்ட்டு விளையாடு. நம்ம எதை ஷூட் பண்ணலாம்? நமக்கு எதை ஏம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? சரி, அந்த குட்டி பலூனை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி பார்ப்போம். ஐயோ, வெடிக்கவே இல்லையே. சரி, இன்னும் 2 சான்ஸ் இருக்குல்ல. சரி, நம்ம இன்னொரு சான்ஸ் ஷூட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இங்கே ஒரு மூஞ்சி போட்டிருக்கல, அந்த பலூனை ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஐயோ, இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சரி, வேற என்ன பலூன்? அந்த பெரிய பலூன். ஐயோ, பெரிய பலூன் ஷூட் பண்ணால் அப்புறம் கேமே இல்லாமல் போயிடும். சரி, நம்ம வேற என்ன, ஏதாவது ஒரு கிஃப்டாவது வாங்கிடணுமே நம்ம. இந்த ஒரு குட்டி ப்ளூ கலர் பலூன் இருக்கு, அதை நம்ம ஷூட் பண்ணலாம். சூப்பர் பாப்பா, அழகாக சுட்டுட்டிங்களே. அதுவும் ப்ளூ கலர் பலூன் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்க. உங்களுக்கு இதில் என்ன கிஃப்ட் வேணும் நீங்களே சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர், எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி பொம்மை தான் வேணும். அதுதான் நான் வந்து ஏம் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, எனக்கு அதுவே கிடைச்சிருச்சு. ஜாலி. அங்கிள், எனக்கு ஸ்ட்ராபெரி பொம்மையே எடுத்து கொடுங்க. சூப்பர் கிஃப்ட்டு தாம்மா. அந்த கிஃப்டே எடுத்துடலாம், நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரியும் கூட. ஜாய் ஜாய், அடுத்து நான் விளையாடுறேன். ஜாய் அங்கிள், அந்த கண்ணை என்கிட்ட கொடுங்களேன். நான் எதை உடைக்க போறேன் பார்க்கலாமா? நான் வந்து இந்த பெரிய பலூன் பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு குட்டி பலூனை ஃபர்ஸ்ட் உடைக்க போறேன். அடுத்து எந்த பலூன் அடிக்கலாம்? மேல ஒரு பொம்மை போட்ட பலூன் இருக்கு, அதை உடைக்கலாமா? ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. சரி, வேற என்ன பலூன் உடைக்கலாம்? சரி, ஐயோ வேணாம். சரி, இந்த குட்டி பலூன் உடைக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு குட்டி பலூன் இருக்கு, அதை உடைக்கலாம். சாக்லேட் எடுக்க போறேன். எனக்கு அந்த பல்லி மிட்டாய் தான் வேணும். அங்கிள், எனக்கு அந்த பல்லி மிட்டாய் தந்துருங்க. இந்தாங்க பாப்பா பல்லி மிட்டாய். இப்போது என்னோட டேர்ன். பார்த்தீங்களா, கன்னை கையில் எடுத்த உடனே சும்மா பெலூன்லாம் தெரிச்சு போக போகுது. ஒரே கையில் சும்மா AK-47 மாதிரி சும்மா டப்பு 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 டப்புன்னு ஷூட் பண்ண போகிறேன். துப்பாக்கியில் குண்டு இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம ஷூட் பண்ண பலூன் வெடிச்சே தீரும். எப்படி பஞ்ச் டைலாக்? ஆஹாஹா. சரி, இப்போ நம்ம பலூனை ஷூட் பண்ணி மொத்த பிரைஸை தூக்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு தான் எல்லா கிஃப்ட்ஸுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துடலாம். அங்கிள், நீங்களும் ரெடியாக இருங்க. கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு வீட்டில் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி சரி, என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. சுடவே இல்லை, அதுக்குள்ளே பேக் பண்ண சொல்கிறேன்ட்டு தானே. சரி, இதெல்லாம் நம்மளோட எப்போவுமே நடக்கிற விஷயம் தானே. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. பெரிய பலூன் ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கே பிங்கி இங்கி பாங்கி ஃபாதர் ஆஸ் அ டாங்கி அஷா புஷ்ஷா
ஆல் டு த டவுன். அப்போ இந்த பொம்மை போட்ட பிறகு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரே கண்ணில் ஏம் பண்ணுறேன். எவ்வளோ ஷார்ப்பான ஏம் பாருங்கள். அப்படி படுத்துக்கிட்டு ஏம் பண்ணுறேன், அப்படி சாஞ்சிக்கிட்டு ஏம் பண்ணுறேன். ஓகே, ஷூட் பண்ண போகிறோம். ஏ முதல் ஷாட்டே பார்த்தீங்களா எப்படி தெரிக்க விட்டுருச்சுன்னு. கன்னில் புகை கூட வரும்னு நினைக்கிறேன். ஆனால் புகை இன்னும் சூடாகலை போல். கன்று இன்னும் தவாவில் காய வச்ச தோசை மாதிரி சீக்கிரமாக தவா காஞ்சாதான் சூடாகி நெருப்பு வரும். அது மாதிரி இதில் இந்த புகையும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததுக்கு போவோமா? இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த ப்ளூ பேலனை தான் டார்கெட் பண்ணுறேன். ப்ளூ பெலன் ஏன் தெரியுமா ப்ளூ பெலன் டார்கெட் பண்ணுறேன்? என் சட்டையும் ப்ளூ கலர், அதனால தான். ஓகே, 1 2 3 டிச்கோ. ஏ தெரிக்க விட்டுட்டோம்ல. 2 பெலூனை அட் அ டைம் மிஸ்ஸே ஆகாமல் மிஸ் பண்ணாமல் சுட்டுட்டோம்ல. நம்ம ஏம் பண்ணாலே அது மிஸ்ஸே ஆகாது. இப்போ பாரு. ஏய் கிறிஸ், என்ன 2 பலூன் வெடிச்சிட்டு கிறிஸ் நீ? பெரிய பலூனை வெடிக்க போறியா? நான் வெடிக்கலான்னு நினைச்சேன்டா. சரி பாப்போம், நீ வெடிக்கிறியா இல்லையா? நான் ரொம்ப பேசினேன், ஆனா 2 பலூனை வெடிச்சிட்டேன். சரி பாப்போம் 3rd பலூனு எதை ஏம் பண்ண போற நீ? எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஐடியாவே தோணலை. நீ எப்போ இந்த பெரிய பலூன் வேணும்னு ஆசைப்பட்டியோ அப்போவே அந்த பலூன் மேலே தான் எனக்கு கண்ணு மட்டும் இல்லை, என் கண்ணும் கூட. என் கண்ணும் இந்த பெரிய பலூன் மேலே தான் இருக்கும். இப்போ நான் சுடல அந்த பலூன் மட்டும் வெடிக்காது, நீ ஆசைப்பட்ட அதே கிஃப்டும் சேர்ந்து வெடிக்க போகுது. பார்க்குறியா பார்த்துரு. என்ன கிறிஸ், நீ டிஆர் டயலாக் மாதிரி பேசிட்டே போற. ஃபர்ஸ்ட் பலூனை வெடி. 2 பலூன் வெடிச்சா போதுமா? பெரிய பலூன் வெடிக்கிறியா இல்லையா பாப்போம். வெடி ஃபர்ஸ்ட். உப்ப பாரு, கன்னுலேருந்து துப்பாக்கியிலேருந்து அப்படியே தோட்டா வெளியில் வரும்போது அந்த தோட்டா நான் வேணான்னு சொன்னாலும் கேட்காது, நிற்காது. இப்போ அது போய் பாயறதுல அந்த பெரிய பலூன் வெடிக்கிற சத்தத்தில் உன் காது கொய்ன்னு கேட்க போகுது. பாரியா? ஃபர்ஸ்ட் வெடிச்சிட்டு பேசுடா. சரி, நீ பார்க்க தானே போகிறேன். இப்போ பார், துப்பாக்கி நான் சொல்கிற மாதிரி கேட்குற. துப்பாக்கி இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, துப்பாக்கி அப்படின்னு சொல்லி டபக்குன்னு துப்பாக்கி அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி டான் 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 டைங் டான் 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 டைங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். கையில் ஸ்னிக்காவோ அப்படின்னு நம்ம சுட போகிறோம். டிச்கோ 1 2 3. என்னடா இது? பக்கத்து பேர் வெடிக்குது. துப்பாக்கியில் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, நீ வந்து வெடிக்க மாட்டேன்னு. வாயில மட்டும் நல்லா வட சுடு. ஒரு பெரிய பலூன் உனக்கு ஏம் பண்ணி வெடிக்க தெரியல போ. இல்லை இந்த துப்பாக்கிக்கு என் மேலே கொஞ்சம் பொறாம ஆயிடுச்சு. நான் ஏன் பண்ண துப்பாக்கியை வந்த குண்டு அப்படியே உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்டன்றதுக்காக அந்த குண்டு அப்படியே திரும்பி பக்கத்து பலூனுக்கு போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. யார் ஜெயிச்சா என்ன? எனக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா 3 பலூனை ஷூட் பண்ணிட்டோம். ஆக மொத்தம் இதில் கிஃப்ட்டில் நம்மளுக்கு கிடைக்க தானே போகுது. இதில் எதை சூஸ் பண்ணுறது? இது நல்லா இருக்குது, கோல்டு கலராக. ஆனால் நம்ம கலரு வந்து சட்டை கலர் ப்ளூ கலர் தான். சரி, அப்போ இந்த ப்ளூ கலரை சூஸ் பண்ணுவோமா இல்லை இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணுவோமா? எந்த கலர் அங்கிள் நீங்களே சொல்லுங்களேன், எந்த கலர் சூஸ் பண்ணுவோன்னு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் தான் சூஸ் பண்ணேன், அதனால் நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், எதை எடுக்கலாம்? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆஸ் எ டாங்கி அஷா குஷா ஆல் டு த டவுன். பிங்க் கலர் வருது. பிங்க் கலர்னால் பக்கத்து கலர் தான் எடுக்கணும். ப்ளூ கலர் எடுத்துப்போமா? சரி, ப்ளூ கலர் எடுப்போம். ஓகே, இப்போ பாரு கிறிஸ், நான் வந்துட்டேன். நான் என்னெல்லாம் வெடிக்க போகிறேன்னு நீ தான் பார்க்க போகிற. ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்க பலூனை தான் ஏம் பண்ண போகிறேன். என் கண்ணுக்கு அதுதான் ரொம்ப அழகாக தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த பலூனை ஏம் பண்ண போகிறேன். ஜாலி நான் வெடிச்சிட்டேனே. இப்போ நெக்ஸ்ட் பலூனை ஏம் பண்ண போகிறேன். ஜாலி 2 பலூன் வெடிச்சிட்டேன். இப்போ 3வது பெரிய பலூனை நானே வெடிச்சு 3 கிஃப்ட் எடுக்க போறேன். 1 2 3. ஜாலி 3 கிஃப்ட் எனக்கு வந்துருச்சு.
சரி பாப்பா, எந்தெந்த கிஃப்ட் எடுக்க போகிறீங்க? சொன்ன மாதிரியே அழகாக பெரிய பெலூனும் சேர்த்து 2 பெலூன் குட்டி பெலூனோட சேர்த்து வெடிச்சிட்டிங்களே. இப்போ எந்தெந்த கிஃப்ட் எடுக்க போகிறீங்க நீங்கள்? எனக்கு அங்கிள் அந்த ரெயின்போ கலர் அந்த ரெயின்போ எடுத்து தந்துருங்க. அதுக்கப்புறமா இந்த கலர் சாக்லேட் இருக்குல்ல, ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர், இதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த கோல்டன் கலர் பாக்ஸ் கொடுத்துருங்க. நான் இதை தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். இதுக்குள்ளே என்ன இருக்க போதுன்னு தெரில, ஓப்பன் பண்ணாதான் தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த 2 கிஃப்ட்டையும் நம்ம வின் பண்ணியிருக்கோம். இந்த கன் ஷூட் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரில. மிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் எந்தே ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓப்பன் பண்ணலாமா? இதில் ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கும்? என்னடா சூப்பர். ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் நான் தலை சீவுறதுக்கு சீப்பு கூட வந்திருக்கு. சூப்பர். ஸ்கூலுக்கு நான் இந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு போறேன். ஜாலி 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 ஜாலி. கிறிஸ் பார்த்தியா, எனக்கு டிஃபன் பாக்ஸு சீப்பு வந்திருக்கு. சரி, உன் டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன ஜாய், பார்த்தியா? கரெக்டாக உனக்கு ஏற்ற மாரி தான் கிஃப்ட் வந்திருக்கு. நீ போன தடவை ஏர் ட்ரையர் வாங்கினல, அந்த ஏர் ட்ரையருக்கு போட்டால் மட்டும் பார்த்தாது, தலை வர சீப்பும் வேணும்ல, அதுக்கு தான் கரெக்டாக சீப்பு கிடச்சிருக்குது போல இருக்குது. கிறிஸ், ஃபஸ்ட்டு உன்னோடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்ல, நான் 2 திங்ஸ் ஜெயிச்சிருக்கேன். உன் டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜாய், பார்த்தல பாக்ஸே பெருசாக இருக்குது. அதுவும் ப்ளூ கலரில் என் சட்டை கலரில் இருக்குது. அப்படியே சும்மா ரவுண்டாக டிசைன்லாம் மின்னுது பாக்ஸை பார்த்தா. அப்போ இவ்வளோ டெக்கரேஷனாக இந்த பாக்ஸ் இருக்குன்னா உள்ளேயும் சூப்பரான பொருள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன விழா போகுது கிறிஸ் உனக்கு? ஏ ஜாலி, பார்த்தியா? சூப்பராக ஒரு கேம் கிடச்சிருக்குது. நான் தனியாக உட்காந்துட்டு போது போர் அடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இந்த கேம் கிடச்சிருக்கு. இதை வச்சு நான் விளையாடுவேன். சூப்பர். அங்கிள் அந்த பிங்க் கலர் பாக்ஸில் என்ன இருக்கு அங்கிள்? அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எங்களுக்கு அதை தரீங்களா? சரிங்க பசங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கிஃப்ட்டுன்னா தரேன். எல்லாருக்கும் தான் அந்த கிஃப்ட்டு, சரியா? அக்கா அந்த பிங்க் கலர் டப்பாவை நானே எடுத்துக்கிறேன்க்கா. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு 2 பேருக்கும் இது கிடைச்சதுல, எனக்கும் என் தங்கச்சிக்கும் சேர்த்து நானே இதை எடுத்துக்கிறேன்க்கா. சரியா? சிண்டு பிண்டு, நான் உங்களுக்காக தான் அந்த பாக்ஸே கேட்டேன். சரி, அதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? என்ன இருக்கும் இதில்? சூப்பராக இருக்கும் போலயே. டப்பா பிங்க் கலரில் இருக்குது வேற. ஓப்பன் பண்ணிடலாம். என்ன இருக்கும்? என்ன மாதிரியே உங்களுக்கும் 2 பொருள் வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும். 2 பேர் வச்சுருப்பீங்கல்ல. என்ன இதில்? 2 கிளிப்பு வந்துருச்சு. சூப்பர். உங்கள் 2 பேருக்குமே 2 ஒரு கிளிப்பு வந்துருச்சு. சூப்பர். இதுதான் டிக்டாக் கிளிப்பு தான் இது. சூப்பர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேமில் எவ்வளோ கிஃப்ட்ஸ் வின் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்பார்க்லிங் ஷைனி ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.